மற்றொரு உண்மை செய்தி, வைகை அணைக்கு நீர்வரத்து பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. தேனியில் பெய்த கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. தேனி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. காலை 2,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போதைய நிலவரப்படி 13,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இன்று காலை 2,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 13,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. தேனி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து சுமார் 13,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தேனியிலிருந்து எமது செய்தியாளர் சக்திகுமரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சக்திகுமரன். தேனி பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்பொழுது வைகை அணைக்கான நீர்வரத்தானது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்கலாம். சிகாமணி, தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கேரளா வனப்பகுதியில் தொடர் மழை காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதுவரை நேற்று வரை 2,700 கன அடியாக நீர்வரத்து வைகை அணைக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று இரவு முதல் சுமார் 13,000 கன அடி நீர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. மேலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் அணையின் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் வைகை அணை பணியாளர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து வைகை அணை பகுதியில் 24 மணி நேரமாக பாதுகாப்பு பணியும் மற்றும் அணையை முழுவதாகவும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் தற்போது அணையின் நீர்மட்டம் 62.47 அடியாக உள்ளது. மேலும் இன்னும் 24 மணி நேரத்தில் அணையின் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டும் என எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் அணைக்கு நீர்வரத்தை கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திகுமரன்.